ஓகே வணக்கம். இது நம்ம பார்த்தீங்கன்னா அக்வா கம்பெனின்ற அக்வா மாப் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலுமினியம் பிளாஸ்டிக்லாம் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடையாது, நிலையாது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. ஒரு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். இது என்ன செய்யணும் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், நல்ல கல் மாதிரி இருக்கும். அழுத்தி பாருங்கள், நல்ல கல் மாதிரி இருக்கும். இது தண்ணியில் ஒரு 5 செகண்ட் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள், பாஞ்சு நல்லா சாஃப்டாக பாஞ்சு மாதிரி பாருங்கள். தண்ணியில் டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணி அழுத்தி பாருங்கள், பாஞ்சு நல்லா சாஃப்டாகிடும் பாருங்கள். இந்த லிபரை மலை தூக்குனா அதுவே புளியும். சாப்பிட்டா இந்த லிபரை மலை தூக்குனா அதுவே புளிஞ்சிடும். டைட்டாக புளிய தேவையில்லை. அப்படின்றபோது லைட்டாக நீங்கள் சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணிங்கன்னா ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டும். 2 பாக்கெட் தூக்கிட்டு போவீங்க. சோப்பு தண்ணி ஒரு பாக்கெட் நல்லது பாக்கெட். இந்த மாப் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் சக் பண்ணிடும். சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது பாருங்கள். ஒரு ட்ராப்டே கீழே கொட்டலை. இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ வாட்டர் இருந்துமே கீழே கொட்டலை. அப்படிங்கும்போது லைட்டாக டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள். முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியேறும். இதில் அழுக்கெல்லாம் ஊறிக்கிறோம். பின்னால் இருக்கும்போது தண்ணி, குப்பம், மண், டஸ்ட்டு, வாட்ரு, ஹேர் எல்லாமே வித்தின் செகண்ட்லேயே ட்ரை ஆயிடும். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ண உடனே காஞ்சிடும். ஃபேன் போடணும், காய வைக்கணும் அவசியம் கிடையாது. இதை புளியனா கைட்டு இந்த ரிபரை மேலே தூக்கினாலே அதுவே புளிஞ்சிடும். உங்களுக்கு தெரியறக்கா கடப்பாக்கல்ல காமிச்சு இப்போ நேச்சுரல் ஃப்ளோரத்துக்கு காமிக்கிற மாதிரி லைட்டாக டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹால். பிறகு பெரிய ஹால். இந்த ஹாலை 1 டைம் டிக் பண்ணாலே முன்னாடி போனால் தண்ணி வரும், பின்னால் தான் தண்ணிலாம் வரும். தண்ணி, குப்பம், மண், டஸ்ட்டு, வீடை பெருக்கலாம். முடி கூட அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். சக் பண்ண டஸ்ட்டு அப்படியே கீழே கொட்டாது, எடுத்து அப்படி ஈஸியாக பொழிக்கலாம். அதே வீடை பெருக்குவீங்க. ஏன்னா நீங்கள் வீடை பெருக்கலாம், கண்ணு தெரிய ஃபைன் டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருக்கலாம் போகாது பாருங்கள். ஆற்று மணல் பாருங்கள், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெலாம் பெருக்கலாம்னு போகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா மாவு டஸ்ட்டு, ஃபைன் டஸ்ட்டு. மாவு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க விளாடும்போது மாவு கொட்டுவாங்க, நீங்கள் சமைக்கும்போது மாவு கொட்டாலும் இல்லை பவுடர் கொட்டாலும் அந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்லாம் நீங்கள் பெருக்குமா இருக்குது போகவே போகாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த மாப் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான் பாருங்கள், அழுத்தவே இல்லை, ஒரே ஸ்பிங்கர் தான். அப்படி வச்சாலே போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி, மண், டஸ்ட்டு, ஹேர் முடியலாமே அப்படி டோட்டலாகவே சக் பண்ணிடும். சக் பண்ண டஸ்ட்டு பாருங்கள் கீழே கொட்டவே கொட்டாது. எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போ தண்ணியில் கீழே ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. எப்போ க்ளீன் பண்ணோ தண்ணியில் டிக் பண்ணிட்டு இந்த ரிபரை மலை தூக்கினா எல்லாமே பக்கெட்டில் போயிடும் பாருங்கள். பாஞ்சில் அந்த டஸ்ட்டுமே இருக்காது. அதே போல் வீட்டில் நம்ம குழந்தை வச்சுருப்போம், நம்மளே தெரியாமல் டீ, காஃபி, ஜாஸ், சாம்பார் என்ன கொட்டாலும் பாருங்கள். இந்த மாதிரி டீ, காஃபி எவ்வளோ பால் கொட்டினாலும் பாருங்கள் அதுவே எடுத்துடும். இந்த மாதிரி டீ, காஃபி, ஜாஸ், சாம்பார் ஏன்னா அந்த இடத்துல வச்சாலே போய் பாருங்கள், அந்த கரையில் அப்படியே அந்த மில்க் அப்படியே இருக்கும். அப்படியே அதே மாதிரி தான் ஸ்பிங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பால் பாட்டில் அந்த மாதிரி எண்ணெயை கொட்டினாலும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். அந்த எண்ணெய் அப்படியே அந்த பால் பாருங்கள் உறிஞ்சிருச்சு. அந்த உறிஞ்ச பால் அப்படியே கீழே அப்படியே கொட்டவே கொட்டா பாருங்கள். எடுக்கிற அந்த மில்க் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. எப்போ இந்த லிவரை புளிக்கிறோமோ அப்போ தான் பாருங்கள் அந்த பால் மட்டும் தனியாக வரும். பால் தனியாக வருது, அந்த பால் மட்டும் தனியாக வரும். அப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீ, காஃபி கொட்டினா கூட அப்படியே ஃபுல்லாக எடுத்தோம். டீ, காஃபி இதெல்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா டீ, காஃபி எல்லாமே ஒரு நேச்சுரலாக ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி டானிக்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க டானிக்கே கொண்டாலும் டானிக்கே ஃபுல்லாகவே ஊற்றி காமிக்கிறேன். இது பாருங்கள் அதே மாதிரி தான். அந்த இடத்துல அப்படியே வச்சிங்களா போது அந்த இடத்துல அப்படியே உறிஞ்சிடும் பாருங்கள். அந்த இடத்துல வைக்கிறேன், அந்த இடத்துல வச்ச இடத்துல அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அப்படியே ஃபுல்லாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீ, காஃபி என்ன கொட்டிருக்கோ அந்த பிசினஸ் தன்மையோடு இருக்காது, அந்த ஸ்வீட் தன்மையோடு இருக்காது. அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். எந்த கரெக்ட் தான் டீ, காஃபி, ஜாஸ், சாம்பார் எண்ணெயை கொட்டினா கூட 1 லிட்டர் எண்ணெயை கூட அப்படியே உறிஞ்சினா பாருங்கள் எந்த ஒரு பிசினஸ் தன்மை இருக்காது. அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துருந்தேன். டீப்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். தனியாக புளிஞ்சே காமிக்கிறேன். அந்த டீ மட்டும் தனியாகவே வந்துடும் பாருங்கள். டீ மட்டும் தனியாகவே வந்துடும் பாருங்கள். ஹியரபிள் டேக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். இல்லை நீங்கள் ஆசிட், லைசால், டாமெக்ஸ், ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது பாருங்கள். ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி பாஞ்சுக்கு டேமேஜோ எதுவுமே ஆகாது. ஆசிட், லைசால், டாமெக்ஸ், ஹார்பிக் எது போனாலும் ஒரு பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. இது வெறும் தரைக்கு மட்டும் வாங்கல. டெய்லி யூஸ் பண்ண ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. இது தரைக்கு மட்டும் வாங்கல. செவரு, கதவு, வால்டேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பாஞ்சுக்கு இந்த டேமேஜும் எதுவுமே ஆகாது. ஹைட்டை கொடுத்து பாருங்கள். நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, ஆட்டோ குச்சி பண்ணால் டஸ்ட்லாம் உங்கள் ஃப்ளோரில் விடும். இந்த மாதிரி சீலிங் ஃபேனில் ஆட்டோட வால் சீலிங்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஆட்டோ குச்சி வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆட்டோலாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா ஆட்டோடும் இங்கே வந்துடும். அதை க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் ஃபுல்லாக ஆட்டோட ஃபுல்லாக இங்கே போயிடும். இது ஃபேன் மட்டும் இல்லை, இங்கே வரும் காமிக்கிறேன். இந்த செவர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பெயிண்டிங் வால்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும் ஈஸி தான், கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பெயிண்டிங் செவரும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் செவர் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் கபோர்டெலாம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். இந்த கபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு பெயிண்ட் பண்ணால் அன்னைக்கு பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உட் அண்ட் டோர் கபோர்டெல்லாம் நீட்டாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இருக்காது, ஃபுல்லாகவே எடுத்துடும். இந்த மாதிரி கபோர்டெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சமைக்கும் போது எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஹைட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் மேடை கிச்சன்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துட்டோம். அதே போல் சீலிங் ஃபேன்லாம் இருக்கு இல்லையா, சீலிங் ஃபேன் க்ளீன் பண்ணிக்கலாம். வால் டைல்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸு, கபோர்டு எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ சிண்டெக்ஸ் டேங்க் க்ளீன் பண்ண ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, லேபரும் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாப்பு இருந்தாலே போதும், டேங்க் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 10 வயசு பையன் போதும், உள்ளே இறங்க தேவையில்லை. தண்ணியை திறந்து விட்ருங்க. தண்ணி திறந்து பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி தான் இருக்கும்.
அதை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பைப்பு கீழே இருக்கும். அதை நீங்கள் உள்ளே இறங்க தேவையில்லை. ஒரு கப்பை வச்சோ துணி வச்சோ மோதும்போது ஊற்றுவீங்க. இந்த மாப்பு வச்சாலே போதும். பாருங்கள் 2 லிட்டர் வாட்டர் சக் பண்ணும். சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆசிடோ புளிச்சிமோ தெளிச்சு விட்டு இந்த மாப் போட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அடிவில் பாசம் மைனோட்டஸ்ஸு சால்ட் வாட்டர்லாம் அப்படியே இருக்கும். சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் 4 டைம் பண்ணால் டேங்கே சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் குழந்தை யூரின் போயிட்டாங்க, டீ காஃபி கொட்டினாலும் எவ்வளோ தின்னாலும் அப்படியே ஒரு பாக்கெட் தண்ணியே கூட அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து எந்த ஒரு ஈரமும் இருக்காது, அழுக்கு இருக்காது. ஒரு 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் நாங்களே கேரண்டி கொடுத்தோம். உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காக கட்டாகாது. 5 வருஷம் கேரண்டி. 5 வருஷத்தில் போச்சுன்னா ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது, துருப்பிடிக்காது. இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 999 ரூபா வரும். 999 வரும், 999 வரும். நம்ம கம்பெனி சார்பாக 200 டிஸ்கவுண்ட் போக 790 ரூபா, 790 799 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5 வருஷம் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம். கேரண்டியில் போச்சுன்னா ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறகு வியூவர்ஸ்க்காக ஒரு பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயாக தரணும். பாஞ்ச் வெளியே வேணால் 300 ரூபா வரும். அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துரும். 5 இயர்ஸ் கேரண்டி. ஒரு 790 ரூபாய் ஒரு மாப்போட பாஞ்ச் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துரும். நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மதுரை தான். மதுரை அவனியாபுரம் பைபாஸ் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஷோரூமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொரியர்லேயே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அட்ரஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலோ நம்பருக்கு அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடும். கொரியர் டேமேஜ் வராது. அப்படி எதுனாலும் உங்களே மாற்றி கொடுத்துருவோம். அதேபோல் நீங்கள் ஜிபே பண்ணமுலாம் நம்ப முடியலன்னுச்சுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. கேஸ் சிலிண்டர் தான் கேட்பாங்க. அப்படி கேஸ் சிலிண்டர் வேணால் உங்களுக்கு 150 எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டு நீங்கள் 150 எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்கள் வீட்டிலே வந்து வாங்கிக்கலாம். கேஸ் சிலிண்டர் நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். இப்போ மாப்பு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மேட், ஃப்ளோர் மேட்டுப்பாங்க, ஆண்டி ஸ்லிப் மேட்டுப்பாங்க. இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோரில் போட ரப்பர் மாதிரி ஒட்டிக்கிறோம். இது என்ன நேரம் நகலவே முடியாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா சாதாரண மேட்லாம் பாத்ரூம்லேருந்து வரும்போது இப்படி வழுக்கும் பாருங்கள். இப்படி வழுக்கிறோம். கீழே நிறைய பேர் பாத்ரூமில் நிறைய பேர் கீழே இந்த மேட்டை பார்த்தீங்கன்னா நகட்ட முடியாது, தள்ளவே முடியாது. அப்படியே க்ரீப்பாக ஒட்டிக்கிறோம். அதுபோக தண்ணியோ இந்த மாதிரி பால் கொட்டினா கூட அப்படியே உறிஞ்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி பாலை ஊற்றி காமிக்கிற பாருங்க. அந்த பால் என்ன ஓட்டுறோம் பாருங்கள். அந்த பால் அப்படியே ஃபுல்லாகவே உறிஞ்சிடும். புரிஞ்சது அப்படியே உங்களுக்கு ஃப்ளோரில் அப்படியே கீழே கொட்டவும் பாருங்கள். அது என்ன பால் கொட்டிருக்கேன் அந்த பால் பாருங்கள். அப்படியே ஒட்டினாலும் அப்படியே ஃபுல்லாகவே உறிஞ்சிடும். உறிஞ்சது பார்த்திங்கன்னா கீழேயும் தெரியாது, கீழே வர ஃபுல்லாக கீழே வந்துடும். அப்படியே இதில் பாருங்கள் க்ரீப்பாக ஒட்டிக்கிறேன். நகலாது. இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா 300 rupees வரும். இதில் கலர் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பாத்ரூமில் மட்டும் என்ட்ரன்ஸ்லேயும் போட்டுக்கலாம். என்ட்ரன்ஸ் அப்புறம் தூசி மண்ணெலாம் அப்படியே எடுத்துடும். பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைனும் நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் தான் மேஜிக் பாஞ்சுப்பாங்க. இந்த மேஜிக் வேணும் கிச்சனில் கம்பல்சரி வேணும். கிச்சனில் சமைக்கிறீங்க இல்லையா, சமைச்ச உடனே ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சாதாரண இந்த மேஜிக் பாஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணினா தண்ணியை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி உறிஞ்சிக்கிறோம். உறிஞ்ச தண்ணி கீழே கொட்டாது. பாருங்கள், புளிஞ்சு காட்டுற இவ்வளோ தண்ணி இருந்துமே கீழே கொட்டாது. அதே போல் இந்த மாதிரி பால் இருக்கு இல்லையா, நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி பால், டீ, காஃபி, இந்த மாதிரி பால், டீ, காப்பினா அந்த பால்லாம் கொட்டது இல்லையா, பால்லாம் நீங்கள் வச்சோடனே கொட்டினோடனே பார்த்தீங்கன்னா சாதாரண இதெல்லாம் எடுக்காது. கொதிக்க எவ்வளோ சூடாக இருந்தால் பால் அப்படி வச்சாலே உறிஞ்சிடும். அதே ஃபுல்லாகவே எடுத்து காமிக்கிறேன். என்ன பால் இருந்தால் அப்படி ஃபுல்லாகவே உறிஞ்சிடும். எந்த ஒரு ஈரம் இருக்கா இப்போ சிஸ்டம் ஃபுல்லாகவே எடுத்துரும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் வந்து கிச்சனில் வந்து சப்பாத்தி மாவு போடுவாங்க, மைதா மாவு, புரோட்டா அந்த மாதிரி போடுவாங்க. மாவு மட்டும் இல்லை, மசால் பொடி, மஞ்சள் பொடி எது கொட்டினாலுமே பாருங்கள் அந்த பாலை புழிஞ்சு காமிக்கிறேன். அந்த பால் தனியாக வரும் பாருங்கள். அந்த பால் மட்டும் தனியாக வந்துடும். அதை புழிஞ்சு ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி மஞ்சள் பொடி வந்து அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டாக எடுத்துரும். இந்த மாதிரி தூசி என்ன டஸ்ட் இருந்தால் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். என்ன மாவு இருந்தால் அந்த மாவு ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்கள், அந்த மாவு ஃபுல்லாக இங்கே வந்துடும். இதை க்ளீன் பண்ணும்போது சும்மா அதை அடைக் பண்ணிட்டு இந்த ரிவர் எடுத்திங்கனாலே இப்போ இந்த கைட்டை புழிஞ்சாலே போதும். கிளாத்து மாதிரி ஈஸியாக புழிஞ்சாலே போதும். அந்த பாயிண்ட் தனியாக வந்துடும். இதை எப்படி தண்ணியில் டிப் பண்ணி நம்ம வந்து எடுக்கணுங்களா? இல்லை, அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும் மேடம். அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். எடுத்த டஸ்ட்லாம் இங்கே இருக்கும், கீழே கொட்டாது. இதை தண்ணியில் டிக் பண்ணிவிட்டு அப்படியே புழிஞ்சாலே போதும். எல்லாமே அப்படியே வந்துடும். அதே போல் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எண்ணெய் கொட்டினாலும் பாருங்கள், எண்ணெயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். இந்த மாதிரி எண்ணெய் கொட்டினாலும் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி 1 லிட்டர் எண்ணெய் அப்படியே கொதிக்க கொட்டினாலும் அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும் பாருங்கள். அந்த எண்ணெயை அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கே இருக்காது, அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இது பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இதை புளிகிற பாருங்கள், தண்ணியில் புளிஞ்சு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்துடும். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக இங்கே வந்துடும். எண்ணெய் அப்படியே வந்துடும். இது பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும் இல்லை, நம்ம சமைக்கும் போது ஜிம்னி, டோரு, கார், பைக்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கபோர்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 150 250 வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அது பாட்டு கிடக்கும்.
இதை நம்மளாக வேணாலும் தூக்கி போட்டால் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வரும். நம்மளாக இது போதும்னு தூக்கி போகிற அளவுக்கு லைஃப் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மேஜிக் பாயிண்ட் தான் கிச்சன் என்றைக்குமே மேஜிக்காகவே இருக்கும், நீட்டாகவே இருக்கும், எந்த ஒரு ட்ரெஸ் இருக்காது. காரு பைக்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 ப்ராடக்ட் நம்ம தெளிவாகவே டெமோ உங்களுக்கு காமிச்சிட்டேன். எல்லாமே 3மே வீட்டில் இருக்க வேண்டிய பொருள், 3மே இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா மாப்பு இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும். எவ்வளவோ கோடி ரூபா ஒரு வீடுனா வீடு சுத்தமாக இருக்கும். அதே போல் மேட்டு இருந்ததுன்னா மேட்டு வழுக்காது, கிரிப்பாக ஒட்டிக்கிறோம். மேட்டு வேணும், கிச்சன் பாயிண்ட் 3மே இருக்குது. 3மே காம்போ ஆஃபரில் கொடுத்துரும். நீங்கள் உங்கள் டேரெக்டாக வந்து எங்கள் மதுரை அங்கே ஆஃபீஸ் நேராக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கீழே உள்ள நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்லேயே உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. அனுப்பி ஜிபே ஃபோன்பே பண்ணால் உங்கள் வீட்டுக்கே கொரியும். தமிழ்நாடுனா 1 or 2 டேஸில் வந்துடும். அதர் சைடு 3 டேஸில் வந்துடும். 3 டேஸில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். கொரியரில் வரும்போது இது டேமேஜ் எதுவும் வராது. அப்படி எது டேமேஜ் வந்தாலும் எல்லாமே எங்கள் ஃபேர்ஸ் எல்லாமே A to Z நாங்கள் மேனுஃபேக்சர் நாங்களே 18 ரூபா தயாரிக்கிறோம். எது உடையாது எது இருந்தாலும் நாங்களே மாற்றிக்கிறோம். 5 இயர்ஸ்க்குள்ளே எது போச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.